ஹாய்ங்க, ஹாப்பி மார்னிங். எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டே இருங்க, மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்டோட மேத்ஸ் வால்யூம் ஒனோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். வால்யூம் ஒன்ல நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 70 5 மார்க்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 70 5 மார்க்குமே ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதில் சாப்டர் 4 நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 6 இந்த 6 தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த 6மே நீங்க நல்லா படிச்சீங்கன்னா சாப்டர் 4 நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 1ல இந்த 6 படிச்சீங்கன்னாவே நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம தர பண்ணிடலாம். ரொம்ப செமி ஃபில்டரோட தான் கொடுத்துருக்கானுங்க. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இடைவேளையில அந்த சம்மோட ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்க மேத்ஸ் டீச்சரும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த வீடியோவில் நீங்க தொடர்ச்சி விடாம பார்க்கறது மூலமா நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்மை எப்படிலாம் அப்ரோச் பண்றது, பிளஸ் இந்த சம்மோட நிக்நேம் என்ன, பிளஸ் இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஏதாச்சும் எப்படி கேட்பாங்கதான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா 1.4 கிராமர்ஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும் எக்ஸாம்பிள் 1.26. அடுத்து எக்ஸசைஸ் 1.5ல காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா 2, 3, 4 சம் 3 சம் எக்ஸாம்பிள் 1.27, 1.28. அடுத்து எக்ஸசைஸ் 1.6 ரேங்க் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷனும் செகண்ட் சம் தேர்ட் சம்மும் எக்ஸாம்பிள் 1.34. அடுத்து எக்ஸசைஸ் 1.7ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல செகண்ட் சப்டிவிஷனும், ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷனும், செகண்ட் சம் தேர்ட் சம்மும் எக்ஸாம்பிள் 1.39. இதுல லாம்டா சம்மு, கே சம்மு, மியூ சம்மு பிளஸ் இந்த ஈக்குவேஷன் சம்மு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் ஆன்சர் முதற்கொண்டு அந்த ஸ்டெப் முதற்கொண்டு லாஸ்ட் அந்த ரேங்க் மெத்தட்ல ஃபைனலா நம்ம எந்த ரோவை எந்த கன்வெர்ட் பண்ணுங்கிறதெல்லாம் முதற்கொண்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் 1ல 5 மார்க்ஸ் வரலாம். அடுத்து சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா 2.4ல செவன்த் சம்மு எக்ஸாம்பிள் 2.8. எக்ஸசைஸ் 2.5ல பாத்தீங்கன்னா அதுலயும் செவன்த் சம்மு எக்ஸாம்பிள் 2.14, 2.15. எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம்மு, எக்ஸசைஸ் 2.7ல ஃபிஃப்த் சம்மு சிக்ஸ்த் சம்மு, எக்ஸசைஸ் 2.8ல டீமோரிஸ் தியரம் அதுல ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், எய்த் சம் எக்ஸாம்பிள் 2.27. இதெல்லாம் செகண்ட் சாப்டர்ல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸுங்க, தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்டர் 3ல 3.1ல 8, 9, 10. எக்ஸசைஸ் 3.4ல ஃபுல்லுமே பார்த்துக்கணுங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 3.5ல ஃபிஃப்த் சம் செவன்த் சம். சாப்டர் 5ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2 பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா சம்ஸுங்க. எக்ஸசைஸ் 5.2ல ஃபோர்த் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், எய்த் சம்ல 6 சப்டிவிஷன் இருக்கும். அந்த 6மே எலிப்ஸ் ஹைப்பர்போலா மாறி இருக்கும். அதை நல்லா தரவா பார்த்துக்கணும். 5.2 ரொம்ப முக்கியம் தான். 8 சம்முமே கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5 நேம்டு சம்ஸ் எல்லாமே பிரிட்ஜ் சம்மு, டனல் சம்மு, வாட்டர் ஃபவுண்டைன் சம்மு, சேட்டலைட் சம்மு, கேபிள் சம்மு, நியூக்ளியர் கூலிங் டவர் சம்மு, ராட் சம்மு, பைப் சம்மு, ராக்கெட் சம்மு, சவுண்ட் சம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 10 எக்ஸசைஸ் 5.5ல இந்த 10 சம்மே நல்லா தரவு பண்ணி நல்ல ஆன்சர் கூட நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு படிக்கிறது நல்லது. சரிங்களா? இது ஃபிஃப்த் சாப்டர் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5.2, 5.5. சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே பிரதானமான சாப்டர் 6ல ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும். சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, ஆல்ஜிப்ரா ட்ரையாங்குலர் கன்கரண்ட். இந்த 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 5ல இருந்து ரிப்பீட்டடா மாத்தி ஒவ்வொரு பப்ளிக்லி ஒவ்வொரு ஹாஃப் இயர்லி கேட்டே இருக்காங்க. நீங்களும் கவனிச்சுட்டு இருப்பீங்க. கவனமா இருந்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது எக்ஸசைஸ் 6.1ல 9th சம்மும், 6.2ல 10th சம்மும், எக்ஸாம்பிள் 6.3, 6.5, 6.7 இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து எக்ஸசைஸ் 6.7ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிளேனு, லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ், பாயிண்ட் இது கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை சம் இருக்குன்னா 7 சம்ஸ் இருக்கும். 2 எக்ஸாம்பிள் 6.43, 6.44. அந்த 7 சம்லயே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்து பேரலல் சொல்லி 2 லைன்ஸ், 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட் கொடுத்து பெர்பெண்டிகுலர் சொல்லி ஒரு பிளேன் கொடுத்துருப்பாங்க.
2 பாயிண்ட் கொடுத்து பேரலல் சொல்லி அகைன் 2 பாயிண்ட் கொடுத்து அந்த ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. 1 பாயிண்ட் கொடுத்து பெர்பெண்டிகுலர் டு தி ஒன் பிளேன் சொல்லிட்டு பேரலல் டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து ஒரு பெர்பெண்டிகுலர் டு பிளேன் கொடுத்திருப்பாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு பிளேன் மட்டும் கொடுத்து அதுல நம்ம ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸோட வேரியேஷன்ஸ் மாறி மாறி இருக்கும். நீங்க தரவா அந்த 6.7 தரவா ஃபுல்லுமே எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டும் சம்ஸ் எக்ஸைஸ்ல 7 சம் நல்லா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியா நம்ம 5 மார்க் வால்யூம் 1ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை கவர் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். சரிங்களா? அப்ப சாப்டர் 1, 2, 3, 5, 6 செமி மோஸ்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணுங்க. ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தாலும் சரி, மீடியமா படிக்கிறவங்களும் சரி, இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க தரவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் மேத்ஸ்ல ஸ்கோர் பண்ணுவோம்னு. டாப்பர்ஸ்க்கு நீங்க சாப்டர் 4ல உங்களுக்கு அதை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பாத்துருக்கீங்க அந்த சம்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நான் கொடுத்துருக்கிறது மோஸ்ட் வந்து ஒரு 100க்கு 75 பிளஸ் எடுக்கணும்னா என்னென்ன சாப்டர்லாம் பார்க்கணும். ஒரு சாப்டர் ஒமிட் பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, நீங்க அந்த வெயிட்டேஜ் உங்களுக்கு கொஞ்சம் சுமையை குறைச்சு உங்களுக்கு ரொம்ப ஃபில்டர்டு கொஸ்டின்ஸ் கையில கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணுங்க. வால்யூம் 2 அடுத்த வீடியோல பார்ப்போம். வால்யூம் 1ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவு பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. மோஸ்ட் 70 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 70 கொஸ்டின்ஸுமே டெய்லி 7 சம்மா செஞ்சீங்கன்னா கூட 10 நாள்ல முடிச்சிடலாம். 10 நாள்ல இந்த 70 சமையும் பார்த்துடலாம். வால்யூம் 1 ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. டெய்லி 7 சமயம் காலையில ஒரு 3 சம்மு, ஈவினிங் ஒரு 4 சம்மு பிரிச்சு பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப சுலபமாயிடும். 10 நாள்ல இந்த 70 சம் முடிச்சிருவீங்க ஈஸியா. காலையில ஒரு 3 சம் பாருங்க, சாயங்காலம் ஒரு 4 சம் பாருங்க, நைட் ஒருக்கா ரிவைஸ் பண்ணுங்க. காலையில ஒரு 3 சம், அடுத்த நாள் பாருங்க, 10 நாள் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா 70 ஃபர்ஸ்ட் வால்யூம் 1 இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே தரவு பண்ணிக்கலாம். இதுதாங்க ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் மேட்ச் எனக்கு வரலன்னு சொல்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சம்ஸை நல்லா ஒர்க் பண்ணி பாருங்க. வால்யூம் 1ல கண்டிப்பா உங்களால 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வீடியோ தான். நம்ம சேனல்ல டியூட்டர் சேனல்ல அப்கமிங் இருக்க எல்லா வீடியோஸும் ரொம்ப மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோ வால்யூம் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன், பாருங்க. அதுலயும் வால்யூம் 2ல நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப செமி ஃபில்டர்டு கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. நல்லா தைரியமா அட்டன் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். எல்லாமே நியர் சென்டம் எடுக்கணும். நியராக ஒரு 90+, 95+ எடுக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.